காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு பாடுறதெல்லாம் பாடிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு. இவர மாமா கிட்ட சொல்லி கொடுப்போமா, இல்ல அத்தை கிட்ட சொல்லி கொடுப்போமா, இல்லாட்டி மைனி கிட்ட போட்டு கொடுப்போமா, இல்ல நம்மளே ஒரு வழி பண்ணிடுவோமா? அப்படி என்னத்த அந்த போன்ல பாத்துக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை மரியா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரோ? வந்து நிக்கிறேன், கொஞ்சமாவது நிமிந்து பாக்குறாரான்னு பாரு. இதுல வண்டி ஓட்ட சொல்லி கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். உனக்கு எதுக்கு இப்ப வண்டி ஓட்ட பழகணும்? நீ இப்ப வண்டி ஓட்ட பழகி என்ன செய்ய போற? இன்னும் ஒரு வாரம், ஒரே வாரத்துல ஸ்கூட்டி ஓட்ட பழகி உங்களை டபுள் கூட்டிட்டு போறதா இல்லையான்னு பாருங்க. ஏன் இன்னைக்கு பேபி இப்படி பண்றாரு? இல்லாட்டி எப்படி குழஞ்சுக்கிட்டு வருவாரு? நம்ம எதுவும் அவருக்கு பிடிக்காத மாதிரி தப்பு பண்ணிட்டோமா? இல்லையே, நம்ம ஒன்றும் பண்ணல. வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி பொட்டாட்டம் இருக்கோம். குழந்தனாரே, மைனி டிஃபன் ரெடியா? ஓ எஸ் ரெடி, இந்தா கொண்டு வந்துட்டேன். மைனி என்ன இத்தனை வெரைட்டி இருக்கு? இட்லியும் வடையும் வீட்ல டிஃபனுக்குன்னு பண்ணது. ஓகே. வெண்பொங்கல் கோவிலுக்கு பிரசாதத்துக்கு செஞ்சு கொடுத்து விட்டது. அதுல கொஞ்சம் எடுத்து வச்சு உங்களுக்கு வச்சிருக்கேன். என்ன விசேஷம்? என் கொழுந்தனாரு கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காருல, அதுக்காக நம்ம சீலக்காரிக்கு படையல் போட்டோம். அந்த பிரசாதம் தான். ஓ நைஸ் மைனி. ப்ரோ சாப்பிட்டாரா? நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் எப்ப சாப்பிட்டுருக்காரு? இந்த வருவாரு, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. ப்ரோ வரட்டும் மைனி. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க. காலையில நேரத்துல வேற கிளம்புறீங்க. நோ நோ, ப்ரோ வரட்டும். சரி, அப்ப நான் போய் அவரை கூட்டிட்டு வரட்டுமா? ஓகே. நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் வேணுக்கு வேண்டிதான் பண்றாரு. இன்னைக்கு இவர முத்து வெண்ணிலவே வெண்ணிலவே பின்னை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. என்ன 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 கூப்பிட்ட? என்ன? நீ தானே பேபி கூப்பிட்ட? ஆமா கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்ட? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். சும்மா கூப்பிட்டு பாத்தியா? சரி ஓகே. பெண்ணே பெண்ணே காற்றை அறியாமல் பூவை திறக்க வேண்டும், கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும், ஆட உலகை ரசிக்க வேண்டும் நானும் போன்ற பெண்ணோடு. என்ன பேபி? பாட்டு நல்லா இருக்கு. இது என்ன படம்? என் பேர் வச்சு பாடுது பாட்டு. இந்த பாட்டு என்ன படம்னு தெரியாதா? தெரியாதுல்ல, எங்க வீட்ல டிவியும் கிடையாது, என்னைய படத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆளும் கிடையாது. போனே செகண்ட்ஸ்ல ஒன்று வாங்கினேன், அதுவும் லைப்ரரியில வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கினேன். அதையும் சுடுதண்ணியில போட வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் மாமா கொடுத்த போன்ல டெய்லி உட்காந்து 2 சீரியல் பாப்பேன். இரு இரு இரு, இந்த பாட்டு என்ன படம்னு தெரியுமான்னு கேட்டதுக்கா இவ்வளோ லென்த்தா பேசுவ? இல்ல, தெரியாதுங்கிறத எக்ஸ்பிளனேஷனோட சொன்னேன். தெரியாதுங்கிறது தெரியாதுன்னு சொன்னா போதும். சரி, பேபி நம்மள நினைச்சு பாட்டு கேட்டு உருகிக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் பேபியை தப்பா நினைச்சிட்டோம். இல்ல, இதுக்கும் அதுக்கும் எப்படி சரியா வரும்? முத்து, என்ன? இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணாங்கல்ல? யாரு? யாரா? பேபி பேபின்னு கொஞ்சம் நீங்க. நானா பேபி? ஏய், என்ன உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது, அமுக்கி விட்டா தேவல. அம்மிக்க விடணுமா? இந்த ஐயோ மாமா. வெண்ணிலா சாப்பிட்டீங்களாமா? இந்த என்னமே தான் மாமா. சரி போங்க, எடுத்துட்டு வாங்க, அக்காவையும் வர சொல்லுங்க. சரிங்க மாமா. எங்க ப்ரோ போயிருந்த? ஒரு ரூம்ல ஒண்ணு காணும். அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டா, மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு வர்றேன். தூங்கிட்டாங்களா?
இல்ல சும்மா தான் படுத்திருக்காங்க, குட்டிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வா சாப்பிடலாம். நீ சாப்பிடு, மைனி வரட்டும். ஓகே வரட்டும் ப்ரோ. சரி ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெண்ணிலா இங்க இருந்து காலேஜ் போகணும்னு நீ தானே உங்க மைனி கிட்ட கேட்டுட்டு இருந்த? ஹலோ. டேய் இரு ப்ரோ வரேன். இந்தாடா இங்க பாரு, கால் வந்தது ப்ரோ. இந்த ஆளே இல்லாத டீ கடைக்கு டீ ஏத்துற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். கேக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன பார்த்து பதில் சொல்லு. என்ன ப்ரோ? நீ தானே உங்க மைனி கிட்ட கேட்ட? ஆமா. ஏன் கேட்ட? அதான் ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டுறது மிச்சம்ல, அதான் பார்த்தேன். இல்ல ப்ரோ, அவ ஹாஸ்டல்ல தனியா இருக்காள்ல, சாப்பாடு வேற சேரல. கேட்டதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணு. என்ன பார்க்காம இருக்க முடியல அதானே? டேய் தம்பி, அம்மா கிட்ட பேசுவோமாடா? வேணாம் ப்ரோ. தம்பி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தயங்காம சொல்லிருடா. பரிசம் போட்ட பொண்ணு தானே. பரிசம் போட்டுட்டு கல்யாணம் மேடை வரைக்கும் போயிட்டு கல்யாணம் பண்ணாம இப்படி வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு, அம்மா கிட்ட நான் பேசுறேன். என்னையா சொல்றியா? மார்னிங் சொல்லட்டா ப்ரோ? சரி சரி, ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு காலையில சொல்லு. சரி சாப்பிடு. நீ வா. வரேன் வரேன், நீ சாப்பிடு, மைனி வரட்டும், நான் பக்கத்துல தானே இருக்கேன், சாப்பிடு. போனை தூக்கி ஓரமா வை. சார் என்னத்த இவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? வேலை விஷயத்துக்கெல்லாம் இவர் இந்த அளவுக்கு யோசிச்சு நான் பார்த்ததில்ல. அப்போ கண்டிப்பா ஏதாவது குடும்ப விஷயமா தான் இருக்கும். முதல்ல கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். ஏதாவது வம்பிழுப்போமா? அப்பப்பப்பப்பப்பப்பப்பா, ஒரே வெயில், என்ன வெக்க என்ன வெக்க, உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது. அதுவும் அடுப்படியில போய் நிக்கிறதுங்கிறது இருக்கே, வேற வேலையே குளிச்சுட்டு தான் வெளியவே வர முடியுது. என்னடா இது சரிப்பட்டு வராது, டைரக்டா அட்டாக் பண்ணிட வேண்டியதான். இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே ரொம்ப சௌரியம். என்னடி பிள்ளை வந்ததுல இருந்து புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்க? உங்களுக்கு என்னப்பா பேசுவீங்க, நல்லா பேசுவீங்க. ஏண்டி? உங்களுக்கு என்னப்பா நல்ல சௌரியம். என்ன தடி சௌரியத்தை கண்டுட்ட? ஆமா பாருங்க, நீங்க விவரம் 5.5 மீட்டர் சேலைய அழகா நெஞ்சு கொடுத்துறீங்க. அதை சுத்திட்டு இந்த வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நீங்க மட்டும் சேலையில பாதி அளவு கூட இருக்காது, ஒரு வேட்டியை கட்டிக்கிறீங்க. இது என்னடி கொடுமையா இருக்கு? அதுக்காக நாங்களும் என்ன சேலையா கட்ட முடியும்? இருங்க, வேட்டியை கட்டிக்கிறது அது கசகசன்னு இருக்கா, உடனே தூக்கி மடிச்சு கட்டிக்கிட வேண்டியது. ஒரு சட்டையை போட்டுக்கிட வேண்டியது, அது கசகசன்னு இருக்கா, சட்டையை கலட்டி தூர எரிஞ்சிட்டு பனியனோட சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. அதுவும் கசகசன்னு இருக்கா, கலந்து அந்த பனியனையும் கலட்டி போட்டுட்டு திரிய வேண்டியது. ஐயோ பாருங்க, உங்களுக்கு மட்டும் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு ட்ரெஸ். நாங்க மட்டும் அடிக்கிற வெயிலுக்கு இந்த 5.5 மீட்டர் சேலைய கஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. தங்கப்பிள்ள, உன்னை யாரடி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி 5.5 மீட்டர் சேலையை இடுப்புல சுத்த சொன்னது? பேசாம இந்த வாரேன் உங்களை வாயை துறந்தாலே. அடே தங்கப்பிள்ள, என்ன என்ன இல்லடா முடிக்க விடுங்க. என்ன சொல்ல வர்றீங்கன்னு தெரியும். தங்கப்பிள்ள நீங்களா தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. பேசாம ஃப்ரீயா நைட்டிய போட்டுக்கலாமேன்னு சொல்ல வந்தேன். அடியே என்னடி? நிஜமா சொல்லுங்க, அதையா சொல்ல வந்தீங்க? தங்கப்பிள்ள சத்தியமா அதைத்தான் சொல்ல வந்தேன். நம்பலாமா? நம்பலாண்டா, அந்த தலகாணி மேல சத்தியமா அதைத்தான் சொல்ல வந்தேன். சத்தியம் பண்றதுக்கு கிடைச்சிருக்கிற பொருளை பாரு. எங்க தலகாணிய கொஞ்சம் இறக்குங்க, அந்த மூஞ்சிய பாப்போம். அந்த தெரியுதுல்ல, தலகாணியை எடுத்தா முகம் தெரியதான் செய்யும். சரி, சாருக்கு இப்போ மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? நான் வரும்போது ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சுங்க? தங்கப்பிள்ள, என்னங்க? தம்பி மனசுல எதையோ வச்சுக்கிட்டு மறைக்கிறான்டா. என்னதுங்க? உங்ககிட்ட கூடயா சொல்லல? அதான் முக்கியமா எனக்கு தான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்ன விஷயத்துலங்க? ஆபீஸ் விஷயமா? சே இல்லடா, அவனோட கல்யாண விஷயத்துல. கல்யாண விஷயத்துல உங்களுக்கு தெரியாம குழந்தைனார் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதங்க சொல்றீங்க? இல்லடாமா, தம்பிக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு.
வெண்ணிலாவும் அதே நினைப்போட தானே இருக்காங்க. ஆமாங்க. அப்புறம் ஏன் அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்? ஒருவேளை இப்படி இருக்கலாம். கேஸ் இருந்ததுல குழந்தைனார் மேல, அதுவும் இல்லாம அவர் வீட்ல இருந்தார்ல, அதனால எதுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சு சொல்லாம இருந்திருக்கலாம். இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல, அதனால மெல்ல சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படின்னா நான் கேட்டா அவன் ஏன் மழுப்பணும்? நீங்க கேட்டு மழுப்புறாரா? ஆமாடி. ஏங்க, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? கொழுந்தனார் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு வெண்ணிலா வேண்டான்னு சொல்லியிருப்பாளோ, படிப்பு முடியட்டும்னு. துறை ஒரு முடிவெடுத்து அதை ஒருத்தவங்க வேண்டான்னு சொன்னா அவர் முகத்தை இப்படியே வச்சிருப்பாரு. அப்படின்னா வெண்ணிலாவும் கொழுந்தனாரும் சேர்ந்து ஏதோ ஒரு முடிவுல இருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்களா? ஆ, அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஏண்டி பிள்ளை இப்படி இருக்குமோ? எப்படி? நம்ம ஒரு வேலை பண்ணமே. நம்ம என்ன பண்ணோம்? ஓ, அது தங்க பிள்ளைக்கு ஞாபகம் இல்லையில? என்னதுங்க நம்ம என்ன பண்ணோம்? இல்லடி மானே, ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. ஏங்க என்னங்க? ஒண்ணும் இல்லடி. இல்ல ஏதோ இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? இல்ல, நம்ம மயிலக்காவுக்கு குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை பெத்துக்கணும்னு ஒரு முடிவுல இருந்தோம். அப்படியா? ஏங்க அப்படியா? நிஜமாவே அப்படித்தானா இல்ல வேற ஏதாவதுமா? இல்ல இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்லையே, நீங்க தடுமாறுறத பார்த்தா அதுக்கும் மேல வேற ஏதோ இருக்கு. இல்லடி பிள்ளை, நான் சொல்றத கேளுங்க. இல்ல கேட்க மாட்டேன். அப்ப எதோ இருக்கு. நிஜமாவே வேற ஒண்ணும் இல்லடி பிள்ளை, குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருந்தோம். ஆ, சரி. மயிலக்காவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைல, அதனால அவங்க வருத்தப்படுவாங்கன்ட்டு நம்ம 2 பேரும் பேசி அப்படி ஒரு முடிவு எடுத்தோம். ஆ, இப்போ அது மாதிரியே தம்பியும் வெண்ணிலாவும் சேர்ந்து பேசி ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்களோ? இருக்குமோ? டேய், அப்படி மட்டும் ஏதாவது இருந்தா அது ரொம்ப பாவம்டா. நீங்க காலையில வெண்ணிலா கிட்ட பேசுறீங்களா? அதுதான் காரணமா இருந்தா, அதுக்காகத்தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது வேண்டான்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கடா. நானும் தம்பி கிட்ட பேசுறேன். பாவம்டா, அந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப வருஷமா தம்பிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் நமக்காக வேற வேணாண்டா. பேசுறீங்க. தங்க பிள்ளை, நீங்க இதுதான் காரணமான்னு மட்டும் கேட்டு சொல்லிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்க. சரி, நீங்க அதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. பால் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். ஏங்க? இல்ல, தம்பி கேக்குற பாட்டு, அவன் வெண்ணிலா கிட்ட பண்ற சேட்டை எல்லாத்தையும் பார்த்தா நான் சொன்னதுதான் சரியா இருக்குமோன்னு தோணுது. சரி, அப்படியே இருந்தாலும் நம்ம எல்லாரும் எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அத்தை கிட்டையும் வெண்ணிலா அப்பா கிட்டையும் பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். உங்க அக்கா கிட்ட பேசுனீங்களாடா? ஆமாங்க, பேசினேன். என்ன சொல்றாங்க? நல்லா இருக்காங்களாமா? நல்லா இருக்கா. வெற்றி சார் தான் வீட்டுக்கே வரலையா? ஆமா, நானும் வெற்றி கிட்ட பேசினேன். அவன் ஒரு கேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கானா. அது சரி, போலீஸ் வேலைனாலே அப்படிதான் இருக்கும். எனக்கு இந்த ஐஸை பத்தி தான் ஒரே கவலையா இருக்கு. ஃபோன் போட்டாலும் எடுக்கவே இல்லை. ஃபங்க்ஷனுக்கும் வரல. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது குமார் அண்ணா மூஞ்சி சொரத்தே இல்லை, என்னமோ மாதிரி இருந்தாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவங்க 2 பேரை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இல்லங்க, ஐஸு செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவ ஆசைப்பட்டு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்காம இருந்ததே கிடையாது அவளுக்கு. இந்த கல்யாண விஷயத்துலதான் அவளை போட்டு ரொம்ப பாடா படுத்துது இந்த காதல். ஆமா, காதல்னு வந்துட்டாலே அப்படித்தாண்டி பிள்ளை. கருப்பனுக்கு ரொம்ப அனுபவமோ? எங்க அனுபவம்? கருப்பன் எப்படி காதலிச்சாரு? அவன் எங்க காதலிச்சான்? அப்புறம் காதலிக்காமலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமா, புடிச்சு கையையும் காலையும் கட்டி போட்டு தாலியை கட்டுடான்னு சொல்லி கட்ட வச்சுட்டாங்க. ஓஹோ, அப்படி போகுதா கதை? அண்ணா, கலர் கலரா படம் காட்டுறதுல உங்களை மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல. நானடி படம் காட்டுறேன். ஆமா ஆமா, ரொம்ப வேக்குது, கசகசன்னு இருக்குன்னு நீங்க. ஆமா சொன்னேன். அதுக்கப்புறமா என்னமோ சொன்னீங்க. நான் ஒன்னும் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஏய், புடி புடி. என்னங்க? 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 நான் ஒண்ணுமே சொல்லலையேங்க. இல்ல, மைனிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை பிறக்கிறத மட்டும்தான் தள்ளி போட்டிருந்தோமா? இப்ப எதுக்கு பழைய ஹிஸ்டரி எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்க. நான் தெரியாம உளறிட்டேன். அப்படியெல்லாம் தெரியாம உளர்ற ஆளா நீங்க? நிஜமாவே தெரியாம உளறிட்டேன்டா. நிஜமா?
நிஜமா சத்தியமா? தலகாணி மேல சத்தியமா